ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் டியூஷனுடைய ஆனுவல் டே செலப்ரேஷன். நாங்கள் டியூஷன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு மேலே டியூஷன் வந்து நடத்திட்டுருக்கோம். பட் ஆனுவல் டே வந்து ஸ்டார்ட் பண்ணி இது 3வது வருஷம். டெக்கரேஷனுக்கு வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாத்துக்குமே வந்து எங்கள் டியூஷனில் படிக்கிற ஒரு பாப்பாவை வந்து நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டோம். அவன் நைட்டு எங்கள் வீட்டிலே ஸ்டே பண்ணிட்டான். ஸோ ஜாலியாக டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1-1:30 ஆகிடுச்சு. டான்ஸ் ஆடி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன் இயர் ஃபுல்லாக பசங்க அகாடமிக்கில் எந்த அளவுக்கு வந்து இருக்காங்க, யாரெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹானர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஷீல்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிட்டு ஆனுவல் டே அன்றைக்கி செம்ம ஜாலியாக வந்து பசங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் செம்ம என்ஜாய் பண்ணோம். பசங்க எல்லாருக்குமே வந்து ஷீல்டு மெடல் கொடுத்துட்டு எல்லா பசங்களுக்குமே வந்து கிஃப்ட்டும் வந்து கொடுத்தாச்சு. பசங்களும் ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணுங்கம்மா. அவங்கவுங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ அது எல்லாமே பண்ணாங்க. டான்ஸு, மேஜிக்ன்ற பேரில் பசங்க பண்ண ஆர்ப்பாட்டம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நானும் வந்து பசங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இவனுங்க மேஜிக்ன்ற பேரில் வந்து செம ஜாலியாக வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தானுங்க. செம ஃபன்னாக போச்சு. தலை திருப்புறன்ற பேரில் திருப்பிடாதீங்கடா மொத்தமாக. ஐயோ என்னடா பண்றான்? அதான் நினைக்கிறேன். பின்னாடி அவனும் வந்து காமிச்சு கொடுத்துட்டான்.
எங்களால் முடிஞ்ச சந்தோஷத்தை எங்கள் டியூஷன் பசங்களுக்கு ஆனுவல் டே மூலயமா கொடுத்தது ரொம்ப மன நிறைவாக இருந்தது. ஸோ போன இயர் ஃபுல்லாக வந்து யார் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஷீல்டு அண்ட் மெடல் கொடுத்து ஹானர் பண்ணியிருந்தோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கிஃப்ட் கொடுத்துருந்தோம். ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் அவங்க என்னென்னலாம் வந்து அந்த இயர் ஃபுல்லாக வந்து பண்ணாங்க, அவங்க எந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, எந்தெந்த சப்ஜெக்டில் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஷீல்டு அண்ட் மெடல் ப்ரொவைட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், மற்ற பசங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது. எல்லா பசங்க கூடயும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ பசங்களும் என்ஜாய் பண்ணி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் டே அப்போ அம்மா தான் வந்து பிரியாணி செய்வாங்க. பிரியாணி, பக்கோடா, கிரேவி பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி அம்மா தான் பண்ணாங்க. அப்புறம் வந்து சுமதி அக்கா, அஜியோட அம்மா பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பசங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்கு நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. பசங்க எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. பாய்மா, பாய். டீச்சர் என்ன கால் பண்ணுங்க. பாய். இவங்க 3 பேரும் நம்ம டியூஷனில் 3 இயர்ஸாக படிச்சுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் தான் அவங்க சொந்த ஊருக்கே கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம இன்வைட் பண்ணதுனால அவங்க நம்மளுடைய ஆனுவல் டே செலிப்ரேஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க. செலிப்ரேஷன் முடிச்சுட்டு திரும்பி அவங்க ஊருக்கே கிளம்புறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நமக்கு ஏன் முளைச்சிருச்சு பரப்போம் வா ஒன்னா இப்போ சேர்ந்து புத்தம் புதுசா இப்ப பிறந்திருக்கோம், கொண்டாடு குத்தாட்டம் போடு.